சாதியும் ஆகப்பெற்றான் பற்றி உரலிடை ஆப்பும் உண்டான் பாவிகள் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளோ கற்றினம் மேய்க்கிலும் மேய்க்க பெற்றான். கன்றுகள் மாடுகள் பசுக்கள் எவ்வளவு பேச்சு காப்பாத்துறான். யாராவது செய்யக்கூடிய காரியமா லோகத்தில் இருக்கிறவாள்லாம் அதை கௌரவ குறைச்சலாம் நினைப்பா. கிருஷ்ணாவதாரம் பண்ணி அப்படி பண்றானே. கற்றினம் மேய்க்கிலும் மேய்க்க பெற்றான். நம்மோட ஒன்றரை கலந்துட்டான். காடுவாழ் சாதியும் ஆக பெற்றான். ஆயர்பாடியில் ஒருவனா இருக்கான். காடுவாழ் சாதியும் ஆக பெற்றான். அம்மாவுக்காக பயந்துண்டு நடிக்கிற மாதிரி நடிச்சுட்டு அம்மாவை அலைய விடக்கூடாதுங்கிறதுக்காக கட்டுண்ட மாதிரி நடிச்சான். அதான் மதுரகவி ஆழ்வார் சொன்னார், கட்டுண்ண பண்ணிய பெருமாயன்னர். கட்டுண்ண மாதிரி நடிச்சானே, இப்படி ஒரு எளிமையான குணம் யாருக்கு வரும்? ஏன் கிருஷ்ணனை நீங்க ஏற்றி பேசுறேள் அப்படின்னு ஆண்டாள் கேட்கிறா. காடுவாழ் சாதியும் ஆக பெற்றான் பற்றி உரலிடை யாப்பு உண்டான் பாவிகாள் உங்களுக்கு ஏற்றுக்களோ அப்படின்னு அனுபவிக்கிறார். என்ன உடனே பிருந்தாவனத்துக்கு கொண்டு போய் விடுங்கோ, நான் கண்ணனை பார்க்கணுங்கிற அளவுக்கு பக்தி வந்து கொடுத்தா ஆண்டாளுக்கு. அப்படி ஆண்டாள் அனுபவிக்கிறார். நம்மாழ்வாருக்கு கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம்னு சொல்றது. கிருஷ்ணனையே அனவரதமும் நினைச்சுட்டே இருக்கக்கூடியவர். அதான் அவர் பாசுரம் பண்ணும் பொழுது உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன்னர். நம்ம பசிச்சா சாதம் சாப்பிட்றோம் இல்லையா, பகவானை சேவிச்சா அவருக்கு பசி போயிடுமா, பகவான் நாம சொன்ன தாகம் போயிடுமா. அதனால ஒரு சுகந்தமான வஸ்து வெத்தலை பாக்கு போட்டுக்கிறோமே, அதுக்கு பதிலாக பகவான் நாமாவை சொல்லிட்டா அவருக்கு உகப்பாயிடுமா. அப்படி ஒரு ஒரு பெருமாள் இடத்துல கிருஷ்ணாவதாரத்தில் ஈடுபாடு. அவர் அவதரித்த உடனே கேட்டாராம், கிருஷ்ண அவதாரம் முடிஞ்சு போயிடுத்தான்னு கேட்டாராம். இல்லை அவர் அவதாரம் முடிச்சு கொடுத்தோன்னு ஒரு செவ்வாய்க்கிழமை முற்பட பிறக்கிலேனேன்னாராம். ஒரு செவ்வாய்க்கிழமை முன்னாடி போயிருந்தா நான் கிருஷ்ணனை சேவிச்சிருப்பேனேன். அப்படி கிருஷ்ணனிடத்தில் ஈடுபாடு உள்ளவர் அப்படிங்கிறத தன்னுடைய பாசுரங்கள்னால காமிக்கிறார். கண்ணன் கடலினை நன்னும் மனமுடையீர் கண்ணன் கடலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் தின்னம் நாரணமே கண்ணன் கடலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் தின்னம் நாரணமே நாரணனவுமா பாரணங்காணல் நாரணனவுமா பாரணங்காணல் பாரணம் தோலைத்த காரணந்தானே பாரணம் தோலைத்த காரணந்தானே கண்ணன் கழலினை நல்கும் மனமுடையீ. அப்படி கண்ணனுடைய கடலினை நன்னும் மனமுடையீர். அவன் திருவடியை நினைச்சுட்டா வேற குறவு இருக்காது. எண்ணும் திருநாமம் தின்னம் நாரணமே அப்படின்னார். அதனால ஆழ்வார்கள் எல்லாமே பெருமாள் இடத்துல அவ்வளவு ஈடுபாடு இல்லையா. பெரியாழ்வார் சொல்லும் பொழுது பெரியாழ்வார் பார்க்கிறார், ஆச்சரியமாக பாண்டிய மன்னன் கேட்டதான பரதத்துவம் நிர்ணயத்தை பண்ணுறார். உடனே பொற்கிழி அவர் கையில் வந்து விடுறது. பெரியாழ்வார் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிறார். அதை வச்சு நந்தவனம் கட்ட போகிறார். நந்தவனம் பண்ணி நிறையா உயர்ந்ததான புஷ்பங்கள் துளசிகள் இதெல்லாம் பாத்தி மாதிரி கட்டி வளர்த்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண போகிறார். பொற்கிழி கிடச்ச உடனே வெளியில் வரார். பார்த்தா ஆச்சரியமான பெருமாளுக்கு சந்தோஷமா. பெருமாள் வந்து தரிசனம் கொடுக்குறாராம். பெருமாள் தரிசனம் கொடுக்கும் பொழுது அந்த பெருமாள் கருடாரூடனா சிவப்பதியாக வந்து அப்படியே அற்புதமாக கருடாரூடனா சேவை கொடுக்குறானாம். பெரியாழ்வார்னு சொல்லக்கூடிய விஷ்ணு சித்தர் இங்கேருந்து பார்க்குறார். பெருமாளை பார்த்த உடனே அவனுடையதான ஆச்சரியமான திருவடியில் இருக்கக்கூடிய ரேகைகள், அவருடையதான திவ்ய திருமேனி, திவ்யமான திருமுக மண்டலம், இதுக்கு யாராவது கண்ணெச்சில் பட்டுட போகிறதோ, திருஷ்டி வந்து பட்டுட போகிறதோன்னு ஒரு பயம் வந்து கொடுத்தா அவருக்கு. ஏன்னா இவ்வளவு அழகாக சௌந்தரியமாக இருக்காரே, யாராவது கண்ணு வச்சுட போகிறாளே அப்படின்னு பெருமாள் இடத்துல ஒரு ஈர்ப்பு. அதனால தான்
அந்த பெருமாள் அந்த திருவடியை பார்த்த உடனே கீழேந்து பார்த்தா திருவடி தானே தெரியும். ஒரு காலில் சங்கு ஒரு காலில்